நாம் எல்லாருமே மாற்றத்தை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதில் திமுகவை தோற்கடித்து விட்டது தாவேகா, தாவேகாவிடம் தோற்றது திமுக அப்படிங்கிறது பெருசு கிடையாது. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். மக்களுக்கு ஒரு விதமான புது அரசியல் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக மக்கள் ஒரு சான்ஸை தாவேகாக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடந்த ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் செய்த அதே தவறுகளை மறுபடியும் நீங்கள் செய்கிறீங்க, தாவேகாக்காரங்க செய்கிறாங்கன்னா தாவேகாக்கும் திமுகக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். சில கட்சிகள் சொல்கிற மாதிரி தாவேகா அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு காப்பி பேஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் உண்மையாகிவிடும். இன்னைக்கு அந்த தகவல் பொய்யானது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அது எது தெரியுமா? நேற்று நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பேசியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு வகுப்பறைக்குள்ளே தாவேகாவினுடைய நிர்வாகி முதல்வர் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த வகுப்பறையில் மாட்ட வேண்டும், அந்த கிளாஸ் ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக நம்மளால் அக்செப்டே பண்ண முடியாது. ஒரு ஸ்கூலுக்குள்ளே எப்படி இந்த மாதிரி மத சம்பந்தப்பட்ட எந்த அடையாளமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. இப்போ ராஜ்மோகன் அவர்களுடைய அந்த கூற்றுப்படி வந்தாலுமே அவர் என்ன சொன்னார்? கயிறெல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது. இதுவே அவருக்கு பெரிய நெகட்டிவ் அடிச்சிச்சு. இப்போது நீங்கள் கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல முதல்வருடைய விஜய் அவருடைய புகைப்படத்தை வைக்க வேண்டும், அதுவும் ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அதை யார் செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அந்த கட்சி நிர்வாகியை இன்னைக்கு தாவேகாவினுடைய அந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் இதை நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னே சொல்ல முடியாது. இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் தாவேகாவினுடைய கண்களுக்கு வர வேண்டும் அல்லவா? இதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? நல்லது கெட்டது ரெண்டையும் பார்க்கணும். நல்லதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஐடி விங்கும் கிடையாது, கெட்டது மட்டுமே சொல்கிறதுக்கு நம்ம திமுகவினுடைய ஐடி விங்கும் கிடையாது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த ஏஐ உலகத்தில் ஒரு புதிய விஷயத்தை உங்ககிட்ட அறிமுகம் பண்ண போகிறேன். இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, என்ன பெரிய மாற்றத்தை உணர்ந்தா இவிக்கி அப்படின்னு கேட்டால், சார் எல்லாருமே அரசியல் பழகுகிறார்கள், படிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். இது மட்டும்தான் இந்த 40 தினங்களில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். சட்டசபைனா என்னன்னு தெரியுது. அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் இன்னொரு அரசியல்வாதிக்கு இல்லாட்டி அரசியலில் வரக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள், அந்த பிரச்சனையை எதிர்த்து ஒரு அரசியல்வாதி, ஒரு தனிநபர் இல்லை ஒரு இயக்கம் எப்படி போராடுகிறது, இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த அக்காவினுடைய ஒரு வீடியோ நான் பார்த்தேன். விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்லாம் எல்லாம் தெரியுது. எத்தனை ஊரில் பஸ் வசதி இல்லாமல் இருந்திருக்காங்க, அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு, போதையை ஒழிச்சிட்டு வராரு, ஊழலை ஒழிச்சிட்டு வராரு, நல்லது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, அவங்க பெருசாக அரசியல் நாலேஜ் அப்படின்னோ இல்லை பெரிய வீட்டு குடும்பத்தில் இருந்தோ இல்லாட்டி நம்மள மாதிரி கொஞ்சமாக இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்கா மாதிரிலாம் தெரியலை. அப்போ அவங்க இந்த அரசியலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதா மாற்றம். அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. எனக்கே கட்சி பத்தி நானே தெரியாது. இந்த வயசுக்கு 60 வயசு ஆகுது. எனக்கு எல்லாமே தெரியுற அளவுக்கு இந்த வயசுக்கு புரிஞ்சுக்கிட்டுனா அந்த வச்சு அவ்வளோ பேர் கிராமத்துல வண்டியில அந்த கிராம பஸ் விட்டுறாரு. இப்போ இன்னும் வர எவ்வளவு நன்மையெல்லாம் செய்து வராரு, ஊழல் எல்லாம் தட்டின்னு வராரு, அந்த போதை பொருள் எல்லாம் தட்டுன்னு வராரு, நல்லதை செய்யறாரு. அது போதும், அவர் நன்மை செய்யறாருமே போதும். மீதி மற்றவங்களை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு பாசிட்டிவா மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்த 10-15 வருஷத்துக்கு என்னங்க, அடுத்த 50 வருஷம் ஆனாலும் தாவேகா தான் ஆட்சியில் நிற்கும். ஆனால் இங்கே நெகட்டிவ் எங்கே வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ தாவேகாக்கு கிடைத்து வரக்கூடிய இந்த பாசிட்டிவான வைபாக இருக்கட்டும், இல்லை அதிமுக கரைவது, திமுகவினுடைய கூட்டணி உடைந்தது, இது எல்லாமே பார்க்கும்போது எதிர்கால அரசியலில் அதிமுக திமுக ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதை இன்னைக்கு நம்ம தோழர் சண்முகம் அவர்களும் ரொம்ப உறுதியாக சொல்கிறார். அதிமுக திமுக இந்த திராவிட கட்சிகள் பழைய மாதிரி கிடையாது, கொள்கை அவங்களுக்கு இல்லை, அதுவும் ஆணவ படுகொலை அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து அவங்க குரல் கொடுக்க மாட்டேங்காங்க. வேணும்னா அது சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றிணைவதற்கான அந்த தருணத்தை 2 பேருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லாமல் நேரடியாகவே 2 கட்சிகளுக்கும் சொல்லிட்டார். ஸோ மக்களாகிய நாம் இதற்கு தயாராக வேண்டுமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா RS பாரதி கூட நேற்று சொல்லியிருந்தாரு, என்னங்க அதிமுக என்ன தீண்டத்தகாத ஒரு கட்சியாங்க, அதெல்லாம் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ திமுக அதிமுகவினுடைய கூட்டணி ஆன் த வே. முக்கிய அறிவிப்பு, நாளை எந்த ஒரு நலத்திட்ட பணியாக இருந்தாலும் நீங்கள் போய் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ண வேண்டும். இதை சொன்னது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தான்.
சரி, இந்த இடத்துல ராஜ்மோகன் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்கள் அவங்களுடைய பேச்சுக்கள் மட்டும்தான் பெருசாக தெரிகிறது, அவங்க நல்ல பேச்சு திறமையாளர்களாக இருக்கிறார்கள், அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பினோம் அப்படின்னு சொல்லி மக்களாகிய நாமும் அதே மாதிரி அரசியல்வாதிகளும் அப்படிலாம் நினச்சிட வேண்டாம். யார் நல்லா பேசுகிறாங்க, யார் தேன் தடவி பேசுகிறாங்க, யார் ரொம்ப மனசில் வன்மத்தை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப கணிப்பாக, ரொம்ப குறிப்பாக எல்லாமே ஆழமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் உண்மையை சொல்கிறாரா இல்லை கட்சிக்காக சொல்கிறாரா அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய திறன் இப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியலை படிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொண்டாட வேண்டும். அதில் அதுவும் ஸ்கூல் பக்கமாக நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும், அதுவும் அவங்களுக்கு ஸ்கூல் டேஸில் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, குழந்தைகளை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒர்க்கிங் டேயில் போய் நீங்கள் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, எந்த நலத்திட்ட பணிகளும் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எது வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் கட்சியினுடைய கொடியோ கட்சியினுடைய எந்த விதமான அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். மனுஷன் நல்லா தானே சொல்லியிருக்காரு, ஆனால் நிர்வாகிகள் அதை சரியாக கேட்கணும்ல. இன்னைக்கு ஒரு பள்ளியில் ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தாவேகாவினுடைய கட்சி கொடிகள் அந்த பள்ளி வளாகத்துக்குள் அவ்வளவு இடத்துல குத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சில ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்ட உடனே அந்த கொடி எடுத்து பிடுங்கி வெளியில் போடுறாங்க. இது தேவையா இல்லையா? இந்த ஆணி இது தேவையில்லாத ஆணி தான். இதை தாவேகாவினுடைய நிர்வாகிகள் உண்மையிலேயே விஜய் அவர்கள் மீது நீங்கள் மரியாதை வச்சுருக்கீங்க, விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வச்சுருக்கீங்க, முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி அவரை எந்த விதமான அவருக்கு கெட்ட பேர் வராமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய நபர்கள் மீது இப்போது கட்சி எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதை எடுத்தால் மட்டும்தான் பரவாயில்லப்பா, போன ஆட்சிக்கு இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மியாக தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுவாங்க. அப்படி இல்லையா இதுக்கு போன ஆட்சியே பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், பல வருடங்கள் எடுக்கும். 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம், ஏன் ஒரு தலைமுறைக்கு பிறகு நல்ல பேர் கிடைச்ச ஃபேமிலி நபர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்வீட் போதும், ஒரே ஒரு சின்ன செய்கை போதும், சின்னதாக முகம் சுழிச்சா போதும், சின்னதாக மரியாதை இல்லாமல் பேசினா போதும். அப்போ கெட்ட பேர் ஈஸியாக நம்ம எடுத்துருவோம், ஆனால் நல்ல பேரை தக்க வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே தான் இங்கே தாவேகா கட்சிக்கும் அங்கே இருக்கக்கூடிய தலைவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும். இவ்வளோ தூரம் நீங்கள் நல்ல பேர்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கீங்க, ஆனால் ஒரு கெட்ட பேரால் அந்த சீட்டுக்கட்டு சரிஞ்ச மாதிரி தேவையில்லாமல் அந்த சரிவை ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். இதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா நடந்திருக்கு? இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் அப்பப்போ ட்வீட் போடுவார். இப்போ முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சில நபர்கள், சில நிர்வாகத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. மெட்ரிக் பள்ளிகள் புதுப்பித்தலுக்கு எவ்வளவு லஞ்சம் தெரியுமா? அதாவது தனியார் பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை புதுப்பிப்பதற்காக ரூபாய் 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை டிபிஐ அலுவலகத்தின் 2வது மாடியில் லஞ்சம் வாங்குவதற்காகவே தனியாக ஒரு அறை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷின் குடும்ப உறுப்பினர், நண்பர், திமுக காரர் என 3 பேர் நியமனம். இதை சொன்னது தனியார் பள்ளி சங்கம். இதுதான் உங்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுற விதமாக மிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்களே அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சென்னை தீநகரில் உள்ள குளோபல் 360 என்ற நிறுவனத்தில் லஞ்சம் பெறப்பட்டது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. மெட்ரிக் பள்ளிகளில் 3-5 லட்சமும், சிபிஎஸ்இ பள்ளி ஒன்றுக்கு புதுப்பித்தலுக்கு 10லேருந்து 15 லட்சமும், ஒரு பள்ளிக்கு தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக ரூபாய் 50 லட்சமும் லஞ்சம் கொடுத்ததாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நந்தகுமார் அவர்கள் புகார். இதை ஒரு திமுக காரனால் மறுக்க முடியுமான்னு சொல்லி கேளுங்க. அப்போ இந்த மாதிரி அட்டூழியங்கள் செஞ்சுருக்கீங்களே, அதுவும் பள்ளிக்கல்வித்துறையில் போய் இந்த மாதிரி அட்டூழியங்கள் செஞ்சுருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்டால், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு ஒரு ஆக்டிங்கை போட்டால் போதாது. இதெல்லாம் என்னது இது? அப்போ கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லாத பள்ளிக்கல்வித்துறையிலேயே இந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஒரு ஸ்கூலை புதுப்பிப்பதற்காக, ரெனோவேட் பண்ணுறதுக்காக, அவங்க லைசன்ஸை புதுப்பிப்பதற்காக இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்களே. காசு சும்மா தனியாக கரை புரளக்கூடிய சில இலாக்காக்கள் இருக்குது. பத்திரப்பதிவு இலாக்கா, மது, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, தங்கம், வணிகம், இந்த போர்ட்டு, இதெல்லாம் சொல்கிறாங்களே, எவ்வளோ ரூபாயை அடிச்சிருப்பீங்க? இதெல்லாம் இப்போ தானே வருது. இந்த உண்மைகள்லாம் மக்களுக்கு இப்போ தெரிய வருது. திமுக காரங்களால் இதெல்லாம் எதிர்த்து பேச முடியுமா? திமுகவினுடைய ஐடி விங் ஆமாம் இது செய்யப்பட்டது, இனி நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி உண்மையை உடைத்து பேச முடியுமா? அதுவும் மாற்றம் தானே. கண்டுபிடிச்சிட்டோம், உண்மை வெளியில் தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் உண்மைகள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தனியார் பள்ளிகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளர். அவர் பட்ட அந்த துன்பங்களை அவர் வெளியில் சொல்கிறார்.
இவ்வளோ ரூபாய் நாங்கள் லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம் சாமி, எங்களுக்கு இப்போ வந்து விடிவு காலம் மாதிரி இருக்குது, ₹1 செலவு இல்லாமல் எங்களுடைய லைசன்ஸை நாங்கள் ரெனியூ பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்தில் நான் வேணால் என் குழந்தைகளுக்கு ஃபீஸை இதனால் என்னால் கம்மி பண்ணி கொடுக்க முடியும், நான் 50 லட்ச ரூபா கொடுத்த இடத்துல இவ்வளோ ரூபா ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும்போது ஸ்கூல் ஃபீயை நீங்கள் கம்மி பண்ணிடலாம்ல. அதையும் தாவேக்கா அரசாங்கம் ரொம்ப நிச்சயமான சில விதிமுறைகளை கொடுத்திருந்தார்கள். நீங்கள் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறீங்களோ அது எழுதப்பட்டு நோட்டீஸ் போர்டில் இருக்க வேண்டும். அதை விட கூடுதலாக ₹1 வாங்கினா கூட பள்ளியினுடைய தடையில்லா சான்று அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நல்ல விஷயம். பேரண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைங்க. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அங்கே ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, தனியார் ஸ்கூலில் எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுதான் அங்கே வாங்குறாங்களா, அதை விட கூடுதலான தொகை வாங்குகிறார்களா, வாங்கினால் உடனடியாக சோஷியல் மீடியாவில் போடுங்க. பேசுறதுக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போ திமுக கூட உங்களுக்காக பேசும். ஏன்னா ஆள்வது தாவேக்காவினுடைய அரசாங்கம், தவறு செய்வது அங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை சார்ந்தவர்கள், அதை தட்டி கேட்கின்ற உரிமை எதிர்கட்சிக்கு இருக்கிறது. சரிப்பா, இப்போ குழந்தைகளை வைத்து விஜய் அவர்களுடைய புகைப்படம், அது ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க, அது எப்படி குழந்தைகளுக்குள் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அரசியலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரண்ட்ஸ் சண்டை போட்டாங்கங்கிற அந்த வீடியோ எல்லாமே இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரல். அப்படி வைரலான போது அதற்கு மன்னிப்பை கோரிக்கொள்கிறார்கள், இனி அந்த மாதிரி தவறு நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்காவும் அதற்கு உறுதி கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்று, உதயண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், உதயண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி வெயிலில் நிற்க வச்சு அந்த குழந்தைகளை பாடப்படுத்தின போது என்னப்பா செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம். நீங்கள் அதை செஞ்சனால இவங்க செய்கிறது இது கரெக்ட் நான் சொல்லலை. நீங்கள் செஞ்சது தப்பு, இவங்க செய்கிறது அதை விட தப்பு. இந்த 2 தப்பும் வருங்காலத்தில் செய்யாமல் இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களாகிய நாங்கள் கேட்பது. அதற்கான ப்ரூஃப் கேட்பீங்கல்ல, இந்தா வச்சுக்கோங்க. ஹாப்பி பர்த்டே உதயண்ணா, ஹாப்பி பர்த்டே உதயண்ணா, ஹாப்பி பர்த்டே உதயண்ணா. அடுத்ததா மேயர், துணை மேயர் மாற்றி அது 2 பேருமே திமுக காரங்க தான். நான் தான் கூடுதல் கமிஷன் அடித்தேன், இல்லை நீ தான் கூடுதல் கமிஷன் அடித்த, நீ தான் யா கூடுதல் கமிஷன் அடிச்ச அப்படின்னு சொல்லி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னையா இது மாமன்றம் அப்படிங்கிறதெல்லாம் கமிஷன் அடிக்கிற இடத்துல தைரியமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் கேட்டிருக்கார். அப்போ இவங்கெல்லாம் திமுக வேலூர் மாவட்டத்தில் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு காரணம் இல்லை, வெறும் இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் தோத்தீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மாடா நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் துணை மேயரை மாற்றி கமிஷன் இவ்வளோ அடிச்சிருக்கியப்பா நீ அப்படின்னு சொல்ல, இல்லை நீ தானப்போ ரொம்ப அடிச்சிருக்க, அப்போ இவங்கெல்லாம் தான் காரணம். இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் மேலேயும் 2K கிட்ஸ் மேலேயும் இல்லை நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் ஆடல் பாடல் நடத்தி தான் மக்களுடைய பேரன்பேத்தி மேலெல்லாம் தப்பு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லி தேவையா இதெல்லாம்? உங்கள் மாமன்ற உறுப்பினர்களே இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துட்டு இருக்காங்க. காசு அடித்ததை வந்து பப்ளிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. மக்களாகிய எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் கட்சி சார்ந்தவங்களும் உங்களுடைய கட்சிக்கு எதிரானவங்களும் இதை பார்த்துட்டு இருக்காங்க, காரி துப்பிட்டு இருக்காங்க. இதில் வந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் தான் 2K கிட்ஸ் தான், நாங்களும் அந்த 2K கிட்ஸுக்கான மீட்டிங்கை போட போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்களை சரிப்படுத்துங்கயா. உள்ளாட்சி தேர்தல் வேறு வரப்போகுது. இந்த வீடியோலாம் இன்னொரு நிறைய பரவிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த உள்ளாட்சி தேர்தலையும் திமுகக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். பரப்புவதற்கும் அதை உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்ப்பதற்கும் மக்களிடம் இந்த செய்திகளை கொண்டு செல்வதற்கும் எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க போதுங்கிறேன். இதை விட கூடுதலான ஃபோர்ஸ் உங்களுக்கு எதுக்கு? இன்னும் நீங்கள் பெரிய ஐடிவிங்க வச்சுருக்கீங்க, திமுக ஐடிவிங்க நம்பிட்டு தானே இங்கே எல்லாருமே ஐடிவிங்காக மாறிட்டு இருக்காங்க. அதனால் நல்லது மக்களுக்கு எப்படி செய்ய போகிறீங்க? ஆட்டையை போட்ட இந்த கவுன்சிலர்கள் இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய மேயர்கள் இன்னும் சொத்து என்ன அப்படிங்கிறதே மக்களுக்கு சொல்லாமல் இருக்காங்க. அதுவே எவ்வளோ பெரிய குற்றம். மேயர் பிரியாக்கா, புரோட்டோகால் அதை அப்படியே அந்த சொத்து விவரத்தெல்லாம் வெளியில் சொல்லிடலாம்லக்கா. நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் முன்னுதாரணமாக மாறி எல்லாரும் வந்து வெளியில் எனக்கு இத்தனை கோடிக்கு சொத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்களே. ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நடப்பது தாவேக்காவினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சிஸ்டம் எங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. எங்களை மீறி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தைரியத்தில் இருக்காங்க. அந்த சிஸ்டத்தை மட்டும் உடச்சி புது சிஸ்டத்தை அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கா பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணுமே, வேற ஒன்றுமே இல்லை. நம்ம அருண்ராஜ் அமைச்சர் அவர்கள் அங்கே போகிறார். எங்கே? திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். மேல் மாடிக்கு போகிறாரு, டபார்னி தொடுறாரு, கீழே விழுகுது. யோகி பாபு நீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை பூரா பேட்ச் ஒர்க்கு ஹே அப்படின்னு சொல்கிற இந்த நிலைமையில் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி வச்சுருக்கீங்களே, மேல் பூச்சி கீழே விழுந்து கீழே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டால் என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? இதை விட நான் விட்டுருவேங்க. ஆனால் இன்னொருத்தர் அரியலூரில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மழை பெஞ்சிச்சிங்க. ஆனால் 3 வருஷம் தான் ஆச்சு அதை திறந்து. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறார். அவர் வீடியோ போடும்போது நான் நினச்சேன் பொய் சொல்கிறாரு போல், தாவேக்காரங்க அதனால் பொய் சொல்லி பரப்புகிறாங்க திமுகக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு நினச்சா, சார் இல்லை சார் அது உண்மையா,
அது சிமெண்டெல்லாம் பூசியிருக்காங்க பார்த்துக்கோங்க, ஆனால் உள்ளே ஏதோ ஷவர் வச்ச மாதிரி சொயிங்கன்னு அடிக்குது. என்னையா இது சூப்பராக கட்டி வச்சுருக்கீங்க, இது இந்த டெக்னாலஜியை நம்ம பண்டைய அரசர்கள் கூட கட்டியிருக்க மாட்டாங்க. மேற்கூரை இருந்தும் உள்ளே பீச்சி அடிக்கக்கூடிய தண்ணி. நீங்கள் வந்து ஷவருக்கே போக வேண்டாம், நீங்கள் வண்டர்லாவுக்கு போக வேண்டாம், நீங்கள் அதிசயத்துக்கு போக வேண்டாம், இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் நின்னா போதும், நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். ஆஃபீஸுக்கு போகிறீங்களா, ப்ரஷ்ஷு கையில் ஒரு டவல் எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே போங்க, குளிங்க, அப்படியே பஸ் ஏறுங்க, ஆஃபீஸுக்கு போயிருங்க. இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவங்க செஞ்சுருக்காங்கயா, 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்கயா. ஆனால் இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் எவன் செஞ்சுருக்காங்கிற அந்த கான்ட்ராக்டரு எத்தனை கோடி அதுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அந்த கோடி ஒதுக்குனது இவங்களெல்லாம் தண்டிப்பதற்கான ஒரு சட்டம் இங்கே இருந்திருக்க வேண்டும், இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தைரியமாக யார் எடுத்து சொல்லுவாங்க? இன்றைக்கி அவங்க சொன்னனால நமக்கு தெரியுது, நான் சொன்னனால உங்களுக்கு தெரியுது. இன்னும் 10 பேர் இதை தெரிஞ்சால் மட்டும்தானே இப்படிலாம் செஞ்சால் நம்ம மாட்டிக்கிடுவோம், இப்படிலாம் வீடியோ போட்டுருவானுங்க, ரீல்ஸை போட்டு தள்ளிடுவானுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு பயம் வர வேண்டும். பயம் வந்தால் மட்டும்தான், அதுவும் மக்கள் கொடுக்கக்கூடிய பயம் வந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திருந்துவார்கள். அந்த அரசியல்வாதி திருந்தினாதான் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறவங்க, எப்பா அடுத்த முறை நம்ம இங்கே எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம நல்லது செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க நினச்சா மட்டும்தான் கான்ட்ராக்டருக்கு லஞ்சம் கொடுக்காம, கான்ட்ராக்டர் நல்லபடியாக வேலை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அங்கே இருக்கக்கூடிய தொகுதியை சார்ந்தவங்க வேலையை வாங்குவாங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு பயம் வரணும். எப்பா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் சுத்தபத்தம் இருக்கணும், இல்லாட்டி அடுத்த முறை நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயம் இருக்கணும். நம்ம இப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய மனதில் நான் வியாபாரி ஒரு முதலமைச்சர் முடிக்கிற முடிவச்சே பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களா அப்படின்னு அவன் கெஞ்சிற வேலைய நான் உணர முடிஞ்சு. ஐயா தூத்துக்குடியை கேவலப்படுத்துறியா? நீ யாரியா? நீ மட்டும்தான்யா பேசுறது வெளியில் தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த திமுகலேயே 2 பேர் பேசுகிறதான் இப்போ வெளியில் தெரியுது. ஒன்று தாமோ அன்பரசன் அவர்கள், இன்னொன்று நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதுவும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம ஒரு மேலே திட்டி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ இந்த அணையக்கூடிய தீபம் ரொம்ப சூப்பராக பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி பேச்சு பேசியே மக்களை கவர்கிறாரா, இல்லை அவருடைய ஓட்டை இழக்கப் போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடிட்டாராம். அத்தனை பேரும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் தளபதி கச்சேரி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. முன்னாடியெல்லாம் குட்டி குட்டி பசங்க மாரத்தான் ஏதோ இனிஷியேட் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் போடுற டான்ஸ் செம்ம டான்ஸு. மாணவர்களுக்கு சினிமா மோகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இன்றைக்கி இந்த சினிமா மோகத்தில் தான் ஆட்சியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கும்போது, மாணவர்களுக்கு தெளிவான ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கி டான்ஸ் ஆடி இருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் டான்ஸ் ஆடி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், விஜய் அவர்களுடைய பிறந்தநாள், முதல்வருடைய பிறந்தநாளை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடி தீர்த்தோம். என்னுடைய மாணவர்கள், என்னுடைய சகாக்கள், இளைஞர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நானும் போய் டான்ஸ் ஆடினது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். இதே பொன்முடி அவர்கள் டான்ஸ் ஆடினதுக்கு தான் திமுக கூப்பில் உட்காந்துருக்கு. அந்த பொன்முடி அவர்களுடைய டான்ஸ் எந்த அளவுக்கு திமுகவுக்கு ட்ரோலாக மாறிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது பொன்முடி அவர்களை ட்ரோல் பண்ணும்போதும், பொன்முடி அவர்களுடைய டான்ஸை வச்சு திமுகவை தவறு சொன்ன போதும் இனித்த தாவேகாக்கு இன்னைக்கு தாவேகாவினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டேமேஜை தாவேகாக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுதா? இல்லை நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், நாங்கள் என்ன டான்ஸ் ஆடக்கூடாதா? நீங்கள் டான்ஸ் ஆடலாம். ஆனால் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பு உணர்ந்து உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும். இதே பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கடந்த முறை டான்ஸ் ஆடின போது அதை நீங்கள் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி இன்றைக்கும் அதை பற்றி வீடியோ மீம்ஸாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும் போட்டுட்ருக்கோம்ல. அப்போ அவங்க செஞ்சால் தப்பு, நீங்கள் செஞ்சால் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே போக மாட்டோம். கண்டிப்பாக போக மாட்டோம். யார் தவறு செய்தாலும் தவறு தான். இதை உண்மையான தாவேகாவினுடைய தொண்டர்களும், உண்மையாக அடுத்ததும் தாவேகா தான் வர வேண்டும், தாவேகா மாற்றம் தரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் புரிந்து கொள்வார்கள். கண்மூடித்தனமாக தாவேகாக்கு ஆதரவு கொடுக்குறவன் எது செஞ்சாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்படிலாம் யாரும் இங்கே ஆதரவு கொடுக்கல. அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரல. நல்லது செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களே தவிர நீங்கள் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி யாரும் இன்னும் நம்பவில்லை. அதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் தேவையற்றதாக நான் கருதுகிறேன். இதை நீங்கள் நார்மல் ஆடியன்ஸ், நார்மலாக பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணலாம். அடுத்ததாக தாவேகா செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தா, வண்டலூர் பூங்காவுக்கு 21, 22 நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. விஜய் அவர்களுடைய பிறந்தநாள்
அப்போ யார் வீட்டு காசப்பா இப்படி எடுத்து செலவழிக்கிறீங்க? வண்டலூரில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுக்கு சாப்பாடெல்லாம் போடணும், அங்கே வரக்கூடிய மக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய காசை வச்சு தானே அந்த சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க, அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக போட்டிங்கன்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் வருமேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய முக்கியமான எம்எல்ஏக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய குடும்ப ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டுக்கான பணத்தை நாங்கள் இங்கே டிக்கெட்டுக்கு கொடுத்துருவோம், அதனால் என்ன செய்கிறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் ஃப்ரீயாக கொண்டாடுறதுக்கு இங்கே மக்கள் வந்து வெயிலில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் ஆன்லைனில் எடுக்கணும் அப்படிங்கிறது எத்தனை மக்களுக்கு அந்த நியூஸ் போயிருக்கும்? ஆன்லைனில் எடுக்காமல் ஃப்ரீயாக போகலாமாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அது வாய் வழி தானே அந்த நியூஸ் பகிரப்பட்டு இருக்கும். அப்போ நிறைய இந்த இன்டர்நெட் பார்க்காத நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே வந்து நிற்கிறாங்க. கூச்சலாக இருக்குது, காசு கொடுக்குறோம் உள்ள விடியா, உன் ஃப்ரீ இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் காசு கொடுக்குறோம் உள்ள விடுன்னு சொன்னால் இல்லை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே போக முடியும். இல்லை சார் நாங்கள் குழந்தை குட்டியோடி வந்திருக்கோம், வெயில் உச்சி வெயில் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏன் இப்படி ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறீங்க? இந்த கன்ஃபியூஷனால் ஏற்படக்கூடிய சிக்கலை எதிர்க்கட்சிகள் அல்வா மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி சன் டிவி எடுத்தால் இதை லைவாக போட்டு 10 தடவைக்கு மேலே போட்டு மக்கள் மண்டையை கழுவி விட்டுருவான். நீங்கள் செஞ்சது தப்பு, அதனால் அவங்க அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்க அதை அரசியல் ஆதாயமாக மாற்றிக்கொள்கிறார்கள். நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க, அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் அனுபவிக்க மாட்டீங்க, உங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் இதனால் பாதிக்கப்படும். இனிமையாவது அரசாங்கம் என்ன செய்கிறது, அரசியல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை திருத்துவதற்கு வழியை பாருங்கள். அப்படி இல்லையா, இப்போ கொஞ்ச நாட்களாக தான் தாவேகா பற்றி நெகட்டிவான செய்திகள்லாம் வந்துட்டுருக்குல்ல, கம்ப்ளீட் நெகட்டிவ் செய்திகள் வர தொடங்கிவிடும். நாம் மாறுவோம், நல்ல மாற்றத்தை அரசாங்கம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் நீங்கள் தகராறு பண்ணிடாதீங்க. நார்மலாக இந்த தெர்மல் பிரிண்டர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இது நார்மல் தெர்மல் பிரிண்டர் கிடையாது, இது ஏஐ தெர்மல் பிரிண்டர். இந்த ஏஐ தெர்மல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் 3 பட்டன்ஸ், ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன், இன்னொரு பட்டன் உங்களுடைய வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதற்கு, இன்னொன்று லைன் ஆர்ட் வேணுமா, கார்ட்டூன் வேணுமா, அனிமி வேணுமா, இப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய புகைப்படமாக மாற்றலாம். ஒன்றுமே இல்லை, உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த பிரிண்டரை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஏஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு லயன், ஒரு மங்கி, ஒரு கேட், ஒரு மவுண்டெயின் இருக்குது, அந்த மவுண்டெயினில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, கூடவே ஒரு பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னால் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதை இமேஜாக க்ரியேட் பண்ணி அந்த இமேஜை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு தரும். இது இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் இது கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் வழியாக உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், இல்லை கலரிங் பண்ணுறதுக்கான ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ அமேசானில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 ரூபா, 5500, 6000 ரூபா அதை விற்றுட்ருக்காங்க. இப்போ தான் இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கிறதுனால அவ்வளோ ஹியூஜ் ப்ரைஸில் அவங்க விற்றுட்ருக்கலாம். பட் இப்போ நம்முடைய கிட்ஸ் பெஸ்ட்டில் 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இன்னும் ஓரிரு மாதங்களில் விலை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இதை விட கூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இந்த பிரிண்டர் உண்மையிலேயே ஒர்த்து தான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.